measurement of length by whole number. So now ஒரு whole number ஆல how to divide the measurements. நாங்க measurements எப்படி divide பண்றது அப்படின்னு last class பார்த்தோம். அதுக்கு முதல் in our previous classes we have studied about adding the length, subtracting the length, and how to see that how to multiply the length, and last class division of a measurement of length. Last class நாங்க பார்த்தோம் divide பண்றது. So divide பண்றதுக்கு எங்களுக்கு two methods இருக்கு அப்படின்னு நாங்க பார்த்தோம். Number 1, kilometer meter or centimeter meter or millimeter centimeter இருக்கிறத ஒரே யூனிட்டுக்கு நாங்க கன்வெர்ட் பண்ணி after that we are going to divide. So first method. Second one, நாங்க அப்படியே வச்சுக்கொண்டு செய்யறது. So எங்களுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. நான் இப்ப கொஞ்சம் ஒரு ரீகேப் மாதிரி செய்யறேன். division of a measurement. Okay. So now we are going to divide 5 meter 46 centimeter divide by 2. Divide by 2. So we have two method. Already நாங்க இது பார்த்தோம். எங்களுக்கு ரெண்டு methods இருக்குது. We have two methods. Method number 1. Method number 1. We are going to convert this meter centimeter to centimeter. Meter centimeterல இருக்கிறது நாங்க அப்படியே சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். இதே இங்க மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல இருந்தா ஃபுல்லா அந்த சின்ன அமௌண்ட்டுக்கு கன்வெர்ட் பண்றது. கிலோமீட்டர் மீட்டர்ல இருந்தா ஃபுல்லா நாங்க கிலோமீட்டருக்கு கன்வெர்ட் பண்றது. So 5 meter 46 centimeter. So we are going to convert into centimeters that 546 centimeter. இப்ப நாங்க என்ன செய்வோம், டிவைட் பண்ணுவோம். நார்மலா நாங்க ஒரு டிவைடிங் எப்படி செய்வோம். சோ நாங்க நார்மலா ஒரு ஹோல் நம்பரால ஒரு நம்பர் யூனிட்ட how to divide. So first நாங்க பெரிய நம்பரை உள்ள போடுவோம், டிவைட் பண்றது வெளியே போடுவோம். ஃபர்ஸ்ட் நம்பர்ல பாப்போம். 5 2 how many times? 2 times. 2 into 2 4. 1 remainder 14. 2 into 7 14. 0 6. 2 into 3 6. 0. So 273. 273. This is the answer. Now we are going to convert this answer. இந்த ஆன்சர் எங்களுக்கு வரும். இங்க சென்டிமீட்டர்ல நாங்க டிவைட் பண்ணினதால இங்க எங்களுக்கு வந்திருக்கிற ஆன்சர் சென்டிமீட்டர். சோ இத நாங்க என்ன செய்வோம், ரியல் ஆன்சர் பேட்டர்னுக்கு மாத்துவோம். சோ 2 meter 73 centimeter. 2 meter 73 centimeter நாங்க விட வந்த பிறகு மாத்துவோம். Method 2. Method 2. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தட் நீங்க வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்க வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்ப நான் டிரெக்டா 546 அப்படின்னு டிரெக்டா நான் போடுவேன். அப்ப எனக்கு ஆன்சர் எப்படி வரும், எனக்கு வார ஆன்சரும் டிரெக்டாவே மீட்டர் அண்ட் சென்டிமீட்டர்ல வரும். நான் அதை லாஸ்ட்ல கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. So meter centimeter. So now I am going to divide with 2. Divide with 2. So 2 5. 2 times 4. 1 remainder. So the 1 எதுக்குள்ள இருக்குது, எந்த கேட்டகரி? Meter. So we know 1 meter is equal to 100 centimeter. 1 meter is equal to 100 centimeter. So 2 into 2 4. 5 நாங்க 4 சப்ட்ராக்ட் பண்ணா remainder 1. So the 1 நாங்க இங்க கொண்டு போனா அது 100 போகும். இந்த 1 இந்த ரிமைண்டர்ல வரது இங்க இந்த மெஷர்மென்ட் வேல்யூக்கு போகும். So answer 1406. Now 14 ல 2 how many times? 7 times. 14
6 கீழே வரும் 3 times 6 0. So direct 2 meter 73 centimeter. So இது direct நாங்க செய்யறது. So 2 method இருக்குது நல்லா பாருங்க. Method number 1 தந்திருக்கிற கொஸ்டினை ஒரு யூனிட்டுக்காக மாற்றி தந்திருக்கிறது மீட்டர் சென்டிமீட்டர் இருந்தா சென்டிமீட்டருக்கு மாத்தணும். சென்டிமீட்டருக்கு மீட்டர் சாரி மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் இருந்தா மில்லிமீட்டருக்கு மாத்தணும். அது மாதிரி கிலோமீட்டர் மீட்டர் இருந்தா நாங்க மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி வார ஆன்சரை நாங்க தந்திருக்கிற யூனிட்ல கொடுக்கணும். செகண்ட் மெத்தட் we are going to divide. அப்படியே டிவைட் பண்ணுங்க. இங்க ரிமைண்டர் வரது சென்டிமீட்டர் இருந்தா 100 போகும், மில்லிமீட்டர் இருந்தா 10 ஆகும், கிலோமீட்டர் இருந்தா 1000 ஆகும். நீங்க விளங்குறீங்களா? சரி, இதுதான் விஷயம். சோ இப்போ நாங்க क्वेश्चंस பார்ப்போம். All of you take out your maths book, page number 48. Page number 48. தேவையானாக்கள் இது தேவைண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தேவையானாக்கள் இது தேவைண்டா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஆல்ரெடி டீச்சர் சென்ட் பண்ணிக்கிறேன். சோ exercise 16.4, fill in the blanks. Fill in the blanks. So you have a division 43 centimeters 2 millimeter centimeter millimeter. So 12 இங்க blank, இங்கேயும் blank, இங்க 36 இருக்குது. So இங்க ஒரு blank. ஓகே, so அதுக்கு பிறகு இங்க ஒரு blank இருக்குது. Then ஆன்சர் வந்து 72 millimeter. அதுக்கப்புறமா இங்க ஒரு blank, கீழே ஒரு blank. இப்ப நாங்க டிவைட் பண்ண போறோம். ஓகே, 12 divided by 30, sorry 43 divided by 12. So 12 வந்து 43 ல 12 how many times? 12 into 1 12, 12 into 2 24, 12 into 3 36. Okay, so 3 times. The page number 3 times 36 எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. Now நாங்க என்ன செய்வோம்? 43 ல இருந்து 36 சப்ட்ராக்ட் பண்ணுவோம். So 13 ல இருந்து 6 போனா 7. So 7. So இங்க 7 சென்டிமீட்டர்ல இருக்குது. So இந்த blankல இந்த 7 என்னவா போகும்? இந்த 7 மில்லிமீட்டருக்கு போகும்போது இந்த ரிமைண்டர் 7 சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டருக்கு போகும்போது எவ்வளவா போகும்? How many centimeter how many millimeter 1 centimeter? We know 10 millimeters it's equal 1 centimeter. 100 centimeter it's equal 1 meter. 1000 meter it's equal 1 kilometer. So எங்களுக்கு இங்க 7 centimeter. So how many millimeters? 70. இந்த 7 என்னவா எத்தனையா போகும்? 70. So 2 plus 70 72. But 72 ல how many times? How many times? 72. 12 12 12 12 6 times papa. 12 into 6. 6 into 2 12. 1 reminder. 6 into 1 6. 6 plus 1 7. So 6 times 72 0 0. So 3 centimeter 6 millimeter. Okay. So இங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க 43. இது number 1. Number 2 உங்களுக்கு இருக்குது 43 centimeter 2 millimeter. How many millimeters?
How many millimeters? 32. 432 millimeters. So 43 centimeters 2 millimeters divided by 12, it's equal 36. 36. 36 millimeter divided by 12. It's equal. So இதை நாங்க சொல்றோம், இதை நாங்க அப்படியே 432 millimeter divided by 12. இதுதான் எங்களுக்கு 36 millimeter வருது. So 3 centimeter 6 millimeter. Okay? Okay. 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 Second question. Second one. Simplify the following. இப்ப கீழே இருக்கிறத நாங்க simplify பண்ண போறோம். கீழே இருக்கிறத நாங்க simplify பண்ண போறோம். Question number 2ல number 1 15 centimeter 6 millimeter divided by 3. Divided by 3. So எங்களுக்கு தெரியும் 3 into 5 15 0 0 இங்க 6. So 2 times 6 0. Okay, first 5 centimeter 2 millimeter. Third one, sorry, to second one, 96 centimeter 6 millimeter divided by 7. 7 la 9 one time, 7 26 3 times. 21 5 reminder. So இங்க 5 centimeter millimeter 5 இங்க எத்தனையா போகும்? 5 வந்து 50. millimeterக்கு போகல 50. 50. Very good. 50. So 56. 56 ல 7 8 times. 7 into 8 56 0 0. So 13 centimeter 8 millimeter. விளைச்சா இப்ப டிவைட் பண்றது எப்படிங்க? Yes. So third one 12 meter 48 centimeter divide by 8. 1 time 8 3 reminder. Okay, so 3 இங்க எத்தனையா போகும்? மீட்டர் சென்டிமீட்டர் 4 reminder. 4 reminder. Very good. So meter centimeter, the 4 இங்க எத்தனையாகும்? இங்க 400. 400. Very good. 400. So 448 now. So 8 la 44. 8 into 5 40. 48 reminder. 6. 6 times. 6 times 48. 0 0. So meter 1 meter 56 centimeter. Okay. Fourth one 205 meters 70 centimeter divided by 10. Divided by 10. So 10 here 20. 2 times 20.
0. So 200 let 20 time 200 5 remainder. So meter, centimeter, 5 here, 500. So 570. So 57, 5 times 50, 70, 7 70. times 70, 0, 0. So 20 meter, 57 centimeter. Meter. 8 kilometer, 40 meter. 8 kilometer, 40 meter. We are going to divide by 3. Okay? 3 into 2, 6. 6. Remainder 2. 2 is 200. Balance 200 20. kilometer, meter. Kilometer, meter. 2000. 2000. Very good. Kilometer, meter, 2000. So 2040. 40. So 20 la 3 வந்து 6 times 18 24 இந்த 4 நாங்க இறக்குறோம் 8 times. 8 24 இந்த 0 இங்க so இங்க நாங்க 0 Zero. போடணும் so kilometer 2 kilometer 680 meters 2 kilometers 680 meters. Okay, next question. That 2 kilometers 750 meters divided by 5. Okay, 2 ல 5 இருக்குதா No. இல்ல இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் இந்த கிலோமீட்டர் மீட்டரை டைரக்டா Meter. அப்படியே so இங்க 0 0 times 5 into 0 0 2 remainder 2 ல 5 இல்ல so 0 times 5 into 0 0. Okay, so 2 ல இருந்து 0 போனா 2. So இந்த 2 அப்படி எங்க இருக்கிற 2 அப்படி எங்க எத்தனையா போகும் 2000. 2000. Very good. So 2750. So now 27. 5 into 5. 5 into 5, 25. 2 remainder, 25, 5, 25, 0. So இங்க ஒரு 0 அந்த 0 நாங்க மேல போடும் so 0 kilometers இல்ல 550 meters 550 meters. Okay, so இப்ப third question நாங்க பாப்போம். Third one. If a wire of length 8 meter is cut into 20 equal parts. If a wire of length 8 meter is cut into 20 equal parts, find the length of one part. So, ஒரு 8 meter wire. 8 meter wire cut into 20 equal parts. So, 8 meter நாங்க என்ன செய்ய போறோம் 20 divide பண்ண போறோம். So we know 8 meter is equal 800 centimeter. 800 centimeter divide by 20. Divide by 20. So 1 0 1 0 here 1 time here 4 time 40. So ஒரு piece the length என்ன 40 centimeter. 40 centimeter. Yes. 8 meter wire we are going to cut 20 equal parts. ஒரு 8 meter wire இருக்குது அதை நாங்க 20 equal parts cut பண்றோம்.
So what is the length of one part? One part the length என்னன்னு கேக்குறாங்க. மொத்தம் 8 meter wire. அது 20 equal parts ஆ divide பண்றோம். So one part the length என்ன? So 8 meter நாங்க 20 ஆல divide பண்ணணும். 8 meter நாங்க 20 ஆல divide பண்ணணும். So 8 meter it's equal 800 centimeter. 8 meters it's equal 800. Wait. 8 meter it's equal 800 centimeter. So 800 centimeter divide பண்ணனும் 20. So 800 20 ஆல divide பண்ணினா 8 ல இல்ல 80 ல 4 times 20 into 4 80 0. So இந்த 0 இங்க போட்டா இங்க நாங்க 0 போடணும். So 40 centimeters. So one piece enough. அதுதான் நான் ஈஸியா செஞ்சு காட்டினேன். 80 நாங்க டிவைட் பண்றோம் 20 ஆல. மேலேயும் கீழே 0 இருந்தா அதை நாங்க கட் பண்ணலாம். இப்ப 80 நாங்க 2 ஆல டிவைட் பண்ணணும். 80 நாங்க 2 ஆல டிவைட் பண்ணா we got 40. So இங்க சென்டிமீட்டர். So இங்கேயும் சென்டிமீட்டர். So one equal part the value என்ன 40. So 40 centimeter 40 centimeter 40 centimeter 20 parts எடுத்திருப்பாங்க. So 8 meter wires நாங்க 8 ஆ டிவைட் பண்ணா one piece the length is equal 40 centimeter. Okay? Now Okay, clear? teacher. Okay. Now we Yes, are going to move on a fourth question. Fourth one. Fourth question. A piece of cloth of length 35 meter was used to shoot 25 flags. 35 meter length உடைய ஒரு cloth ஒரு பெரிய துணி எடுத்து அதுல வந்து 25 flags வந்து செய்றாங்க. அந்த 25 flagsம் எப்படி those 25 flags of equal size of a festival. Those are equal in size. So 35 meter cloth 25 equal parts. Equal parts எடுத்து அதுல வந்து flags கொடி செய்றாங்க. If entire piece of cloth was used to shoot the flag. So 25 equal parts செஞ்சதால இந்த 35 meter clothம் finished ஆகிட்டது. The find of the length of the material used to shoot one flag. So ஒரு flagக்கு எவ்வளவு measurement cloth வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. So நாங்க என்ன செய்வோம் 35 meters we are going to divide by 25. So 35 meter it's equal 350. No 50 no 3500 meter நாங்க சென்டிமீட்டரா மாத்தணும்னா we are going to multiple with 100. So 3500 centimeters. 3500 centimeters divided by 25. So 3500 25 ஆல divide பண்ணினா 35 ல 25 one time. So 1 25 10 remainder 0 இறக்குவோம் கீழே. So how many times? 4 times 100. இங்க ஒரு 0 இருக்குது அதை நாங்க போடுவோம். So one piece the length 140 centimeter. 140 centimeters. Okay? So எங்களுக்கு 35 meterல தந்தா we are going to convert into centimeters. After that நாங்க ஒரு piece meterல உள்ள pieces நாங்க 30 pieces 40 pieces நாங்க divide பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் answer become a smaller unit. 40 centimeter. Yes. So we are going to 100. We are going to divide. We are going to convert into smaller unit. After that, divide. Okay.
So fifth question, a plot of land of length 14 meter, there are figures shown how 6 concrete poles are placed along the side of the border of this plot of the land. The gap between any two nearby people is the same. Find the gap between two nearby poles. So மொத்தம் 14 நாங்க எங்களுக்கு தெரியும் 14 கேப் அதுல வந்து 1 2 3 4 5 6 கான்கிரீட் இருக்குது 1 2 3 4 5 6 கான்கிரீட் 14 மீட்டர். ஸோ இந்த கெப் என்னன்னு கேக்குறாங்க. வாட் இஸ் த கெப் ஆஃப் டூ கான்கிரீட் தூண், ரெண்டு கான்கிரீட் தூணுக்கு இடையிலான கெப் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ டோட்டல் கெப் எத்தனை 1 2 3 4 5 6 கான்கிரீட் தூண்ஸ், பட் கெப் வந்து 1 2 3 4 5. ஸோ நாங்க 14 மீட்டரை 5ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 14 மீட்டர் இட்ஸ் ஈக்குவல் how much? 1400. 14 meter into 100, it equal 1400 centimeter. Divide by 5. Divide by 5. So how much? So 14 5 1400 5 2 times 10 4 remainder in the 0 kilo vanam 5 into 8 40 0 inga irukira 0 0 so inga naanga 280. Yes, 280 centimeters. Yes. Okay. So நல்ல question வாசிக்கணும். மொத்தம் 6 தூண் இருந்தாலும் நாங்க 6ஆல டிவைட் பண்ண கூடாது because கெப்ப பத்தி தான் கதைக்கிறாங்க. So 6 கான்கிரீட் தூண் இருந்தாலும் கெப் எத்தனை இருக்குது 1 2 3 4 5 கெப்ஸ் தான் இருக்குது. So we are going to divide with 5. Okay, last question. Question number 6. A quantity of 57.6 meter of material was bought for customs and distributed equal among 24 members of a band. Find the quantity of material one person received. So here we have a material that 57.6 meters. We are going to divide 24 members. இத நாங்க 24 members-க்கு கொடுக்கணும். So what we do? We are going to divide 57.6 meters நாங்க 24ஆல டிவைட் பண்ணி நாங்க வார பீசஸ் ஒருத்தருக்கு எத்தனைன்னு நாங்க காணப்போம். So 57.6 நாங்க மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணினா எவ்வளவு வரும்? கன்வெர்ட் பண்றதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? 1760. ஏய் மண்டேல போடுவேன். 57.6 நாங்க 100ஆல டிவைட் பண்ணினா into 100 இங்க பாயிண்ட் வந்து 20 இருந்தா 2 பாஸ் பண்ணும். So 1 2 so 5076 centimeter. So அதுல கவனமா இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல நாங்க கவனமா இருக்கணும். So meter to centimeter we are going to multiple with 100. Millimeter to centimeter we are going to multiple with 10. Meter to kilometer we are going to multiple with 100. So here meter to centimeter 100. So point எப்பயும் 20 இருந்தா 2 number move ஆகும். 3 numbers இருந்தா 3 numbers move ஆகும். 10 இருந்தா 1 number move ஆகும். So இங்க point. So 6 1 2. So இங்க number இல்லாதது we are going to add 0. So இப்ப நாங்க divide பண்ணுவோம்.
5760 divide by 24. So 24, 2 times 48. 9, 96. 4 times. 4 times 96. So in the 0 நாங்க இப்படியே போடுவோம். So 240